நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 400க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்லூரி விடுதியில் உணவு அருந்திய மாணவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எக்ஸல் கல்லூரியில் உள்ள கிளினிக்கில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் அடுத்த குமாரபாளையத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எக்ஸல் கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சமையல் கூடம் மிகவும் அசுத்தமாக இருந்ததால் உணவு சமைத்து விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸல் கல்லூரியில் குடிநீர் தொட்டி மிகவும் அசுத்தமானதாகவும் புழுக்களுடனும் காணப்பட்டது உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. மேலும் சமைப்பதற்கு மட்டும் கேன் தண்ணீர் வழங்கிய நிலையில் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்படாத நீரை வழங்கியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதால் நாமக்கல் எக்ஸல் கல்லூரிக்கு 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 4 மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது. மத்திய ரசாயனம் உரங்கள் துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான உர தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கலைஞர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இளையரசனேந்தல் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட நகர திமுக அலுவலகத்தையும் நூலகத்தையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமானம் மூலம் மதுரை வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவில்பட்டிக்கு வந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் பகுதியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அனந்தபுரம் பகுதியில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். பூத் கிளைகள் அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்களுடன் நவம்பர் 2ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நவம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவித்துள்ளார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என 2016இல் கருணாநிதி கூறியது நினைவில் இல்லையா என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் 2017 இடைத்தேர்தலின் போது சென்னை ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்ததை மறந்துவிட்டாரா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சார் என்றாலே திமுகவுக்கு பயம்தான் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிண்டலாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிரச்சாரம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவுக்கு அண்ணா பல்கலைக்கழக சார் விவகாரத்திலும் தோல்வி பயம், இந்த சார் விவகாரத்திலும் தோல்வி பயம் என்றார். சென்னை பனையூரில் இன்று காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் புதிதாக அமைக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு கட்சியின் தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவேகாவின் அன்றாட பணிகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் நிர்வாக குழுவை அமைத்திருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், விஜயலட்சுமி உள்ளிட்ட 28 பேர் தவேகா நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் செல்ல உள்ளார். பிரெஞ்சு விண்வெளி நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் தயாரித்த ரஃபேல் போர் விமானங்கள் செப்டம்பர் 2020 அம்பாலாவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் இந்திய விமானப்படையில் முறையாக சேர்க்கப்பட்டன. வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை, 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை தேஜஸ்வி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆட்சி அமைந்த 20 நாட்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்ற சட்டம் இயற்றப்படும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பீகார் இளைஞர்களை தேஜஸ்வி முட்டாளாக்குவதாக முதல்வர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மாநிலத்தை 15 ஆண்டுகளாக கொள்ளையடித்தவர்கள் இப்போது இளைஞர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்த நிலையில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசியதோடு கனமழையும் கொட்டி தீர்த்தது. மேலும் புயல் தாக்கியதில் காக்கிநாடா கடற்கரை பகுதி சேதமடைந்த நிலையில் ஆக்ரோஷமாக அலைகள் எழுந்தன. மோந்தா புயல் கரையை கடந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்தன. கடல் அலையின் ஆக்ரோஷத்தின் காரணமாக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை போராடி மீட்கும் முயற்சியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவின் அந்தர்வேதி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. மேலும் பலத்த காற்று காரணமாக வீடுகளின் மேற்கூரைகள் பறந்து சென்ற நிலையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளும் முறிந்து விழுந்தன. அத்தோடு கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஆந்திராவின் வேடப்பாலம் பகுதியில் உள்ள சாலையில் விழுந்த மரத்தை மீட்பு குழுவினருடன் போலீசார் இணைந்து அகற்றினர். மோந்தா தீவிர புயல் கரையை கடந்த நிலையில் பலத்த காற்று வீசியது. இதன் காரணமாக சாலையோரம் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்தன. மோந்தா தீவிர புயல் கரையை கடந்த நிலையில் ஆந்திராவில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புயல் பாதிப்பை தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவின் ஓங்கோல் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த காரில் பயணித்த 4 பேரும் கதவை திறந்து குதித்து உயிர் தப்பினர். இதுகுறித்த தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மோந்தா தீவிர புயல் கரையை கடந்த நிலையில் ஒடிஷாவின் கஞ்சம் மாவட்டத்தில் அலையின் வேகம் அதிகரித்ததால் கடல் அரிப்பு ஏற்பட்டது. மேலும் கடற்கரையோரம் இருந்த கட்டடங்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்தது. தங்கத்தின் விலை நேற்று காலையில் சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்த நிலையில் மாலை மேலும் 1800 ரூபாய் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்பனை ஆனது. மேலும் தங்கம் கிராமுக்கு 375 ரூபாய் குறைந்து 11,075 ரூபாய்க்கு விற்பனை ஆனது. குடியரசு துணைத் தலைவரான பிறகு தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக வந்த CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னிற்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வர உள்ளதை அடுத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாளை நடைபெறும் முத்துராமலிங்க தேவரின் 63வது குருபூசை மற்றும் 118வது ஜெயந்தி விழாவிற்காக குடியரசு துணைத் தலைவர் வருகை தந்து மரியாதை செலுத்த உள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்களை சேர்த்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என்றார்.
பொதுமக்கள் மழை காலங்களில் நீர் தேங்கிய சாலைகளில் அதிக வேகத்தில் செல்ல வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அனைத்து பாதாள சாக்கடை மூடிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் சரிபார்த்து சாலை மட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் எனவும், உடைந்த அல்லது தாழ்வாக உள்ள மூடிகளை உடனே மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சருக்கு எதிரான கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அழைப்பு விடுத்தார். கரூரில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் செயல் என்று காட்டமாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றப்பட்டதாக கூறும் அமைச்சர் முத்துசாமியுடன் விவாதம் செய்ய தயார் என பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், திமுகவில் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் வாயில் வந்ததை கூறிவிட்டு செல்கிறார்களே தவிர தரவுகளை தருவதில்லை என்றார். சென்னையில் சுகாதாரத்துறை சார்பில் கடந்த 17ஆம் தேதி முதல் 701 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் இதுவரை 26 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்தும் ஒரு சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படவில்லை என்றார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை திருச்செங்கோடு தொகுதி எம்எல்ஏ ஈஸ்வரன் சந்தித்து பேசினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ராமதாஸை திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ நேரில் சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கூட்டணி குறித்து பேசுகிற அதிகாரம் தமக்கில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் ராமதாஸை சந்தித்த அவர், ராமதாஸ் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது தாம் வெளியூரில் இருந்ததால் தற்போது சந்தித்து நலம் விசாரித்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தேவர் குருபூசை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மின்னொளி அலங்காரத்தில் ஜொலிக்கிறது. மதுரையிலிருந்து நாளை பசும்பொன்னுக்கு புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். திருவள்ளூர் மாவட்டம் நத்தம்பேடு பகுதியில் ஏரி நிரம்பி குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நத்தம்பேடு சுற்றுவட்டார பகுதியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப், ஏரி பகுதியில் வீடு கட்டி குடியிருக்கும் மக்களுக்கு விரைவில் மாற்று இடம் ஒதுக்கப்பட்டு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கொண்ட சமுத்திரம் பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ஏரியை ஒட்டி அமைந்துள்ள நீதிமன்ற வளாகத்தில் மழைநீர் புகுந்திருக்கும் நிலையில் அதனை குடியிருப்பு பகுதி வழியாக வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். மிட்டஹள்ளி கிராம நிர்வாக அலுவலரான ராமநாதன் என்பவர் போத்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த காசி என்பவரிடம் வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. தேனி அருகே மனைவியுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் ஈடுபட்ட நபரை வெட்டி கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த நாகேஷின் மனைவியுடன் ஈஸ்வரன் என்பவர் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்ததால் ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை செய்தார். ஈரோட்டில் உள்ள கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்த விவகாரத்தில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். செந்தில்குமார் என்ற ஊழியர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் சிக்கினார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதியில் காதலிக்குமாறு கூறி சிறுமியை தொந்தரவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விக்னேஷ் என்ற இளைஞர் மீது சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். கமல் நடிப்பில் வெளியான நாயகன் திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ் உரிமம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மீது பாதிக்கப்பட்ட நபர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் SR ராஜன் ATM புரொடக்ஷன்ஸ் நிறுவன உரிமையாளர் மதுராஜ் மீது புகார் அளித்துள்ளார். சென்னையில் IT ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவருக்கு 40 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அற்புதராஜ் மற்றும் அருண் இருவரும் பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பஞ்சமி நிலங்களை மீட்போம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் சாலையோரம் தங்க நகைகளுடன் கிடந்த மணி பர்ஸை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இருவரை காவல் ஆய்வாளர் சால்வை அணிவித்து பாராட்டினார். ரஞ்சித்குமார் மற்றும் குமார் பைக்கில் சென்றபோது சாலையோரம் கிடந்த பர்ஸில் 6,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பதை கண்டு போலீசில் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகையால் துர்நாற்றம் வீசுவதோடு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராவூர் கிராமத்தில் அமைந்துள்ள மீன் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். தேனி அருகே சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிரசாத் என்பவன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டான். கோவையில் கணவரின் தகாத சவகாசத்துக்கு தாம்தான் காரணம் என திட்டியதால் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவியை கொலை செய்ததாக அவரது ஓட்டுநர் தெரிவித்தார். பன்னிமடை தாளியூரைச் சேர்ந்த கவி சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் அவரது கணவரின் ஓட்டுநர் சுரேஷ் கொலை செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வயிற்றிலேயே சிசு உயிரிழந்தது. இதையடுத்து மருத்துவர்களின் அலட்சியத்தால் சிசு இறந்துவிட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அமைந்துள்ள குழந்தைகளுக்கான தனிப்பிரிவில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மருத்துவமனை ஊழியர்கள் தரமற்ற முறையில் உணவு வழங்குவதாகவும் இதுகுறித்து கேட்டால் உணவுகளை குப்பையில் கொட்டிவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சென்னை திருவொற்றியூரில் மோந்தா புயல் எதிரொலியால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத கடலோர பகுதி பொதுமக்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. பொங்கல், பிரிஞ்ச், தக்காளி சாதம், கிச்சடி போன்ற உணவுகள் தனியார் மண்டபத்தில் தயார் செய்து அனுப்பப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பேயன்குழி அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பக் கோரி மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களை உடனே பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதல் செய்யாமல் பணியாளர்கள் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நெல்லை கொள்முதல் செய்யாவிட்டால் அனைத்தும் முளைத்து வீணாகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே அரசு டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றம் உத்தரவிட்டும் மதுபான கடை தொடர்ந்து செயல்பட்டதால் மதுபான கடை மற்றும் பாரை முற்றுகையிட முயன்றனர்.
புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்ததாக மருத்துவர் உட்பட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கிய விட்டமின் ஏ மருந்துகள் உள்ளிட்டவை தரமற்று இருந்தது பரிசோதனையில் தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 16 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு மகிழா நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை மேல்முட்டுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த தேன் என்கிற திவாகர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஆந்திராவுக்கு கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். மோந்தா புயலால் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து குளம் போல் காட்சி அளிக்கிறது. முழங்கால் அளவு தேங்கியுள்ள வெள்ளத்தால் அவதிக்குள்ளான குடியிருப்பு வாசிகள் வீட்டில் உள்ள உடைமைகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறினர். திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்குட்பட்ட மலையப்பன் சாலை, மாருதி நகர் ஆகிய பகுதிகளில் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 24வது வார்டு உறுப்பினர் சரோஜா இளங்கோவன் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் புறக்கணிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கால்வாய் கழிவுகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றும் வீடியோ வெளியாகியது. இரட்டைக்கண் சுரங்க பாதையில் உள்ள மழைநீர் கால்வாயில் தூய்மை பணியாளர்கள் இறங்கி எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கழிவுகள் அகற்றிய நிலையில் அவர்களுக்கு உரிய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலில் விளைநிலங்களில் பயிரிடப்படும் பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த கோரி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வனவிலங்குகளின் தொல்லையால் தோட்டப்பணிகளுக்கு தொழிலாளர்கள் வர மறுப்பதாக வேதனை தெரிவித்தனர். சென்னை பெரம்பூரில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற இருவரை சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் கைது செய்தனர். செம்பியத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் கோவிந்தராஜன் தபால் நிலையத்தில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த போது பைக்கில் வந்த இருவர் பணத்தை பறித்து சென்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதிய கட்டடத்திற்கு டைல்ஸ் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புலவனூரைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் புதிய கட்டடத்திற்கு டைல்ஸ் ஒட்டும் பணிக்காக அளவீடு செய்யும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பதி பகுதியில் தனியார் தோட்டத்தில் இரவு நேரத்தில் ஒய்யாரமாக நடந்து சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அங்கு நேரில் ஆய்வு செய்த வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மன வளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அதிமுக நிர்வாகியை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். 2 வீலர் மெக்கானிக் கடை வைத்துள்ள அதிமுக கிளை செயலாளரும் அவிநாசி 12வது வார்டு கவுன்சிலர் சாந்தியின் கணவருமான ராஜேந்திரன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் வந்த துரை வீட்டின் அருகில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அத்துமீறி உள்ளான். சென்னை அடையாறு ஆற்றில் தவறி விழுந்த முதியவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டு விசாரணை நடத்திய பின் அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் சாதிய சண்டைகள் அதிகம் நடப்பதற்கு வேலைவாய்ப்பின்மையே முக்கிய காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பிரச்சாரம் செய்த அவர் சமூக நீதி பற்றி பேசும் வைகோ, திருமாவளவன், செல்வ பெருந்தகை போன்றோர் அதற்கு அடிப்படை தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச மறுப்பதாக குற்றம் சாட்டினார்.
மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் முன்னாள் அமைச்சர் தலைமையிலான டிராக்டர் பேரணியால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். நாட்டில் எல்பிஜி இயற்கை எரிவாயுவை விட இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற மின்சாரத்தை பயன்படுத்தி சமைக்கும் முறையே விலை மலிவானதாக இருப்பதாக நிதி பகுப்பாய்வு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் இயற்கை எரிவாயுவை விட 14%, மானியமில்லாத எல்பிஜியை விட 37% மின் சமையல் மலிவானதாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் கதிகலங்க விட்ட மெலிசா புயலின் கண் பகுதிக்குள் அமெரிக்க விமானப்படை விமானம் நுழைந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆக்ரோஷமாக வரும் பேரலை போல மேகக்கூட்டங்கள் சுழன்றடிக்கும் வீடியோ காட்சி வெளியாகி மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. ஒளித்தடுப்பை ஓசையின்றி கடந்து செல்லும் நாசாவின் X-59 சூப்பர்சோனிக் ஜெட் விமானத்தை பறக்க செய்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதிப்பதற்காக தெற்கு கலிபோர்னியா பாலைவன பகுதியின் மேல் வல்லுநர்கள் பறக்க செய்து சோதனை நடத்தினர். கென்யாவில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 10 சுற்றுலா பயணிகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். ஹங்கேரியைச் சேர்ந்த 8 சுற்றுலா பயணிகள், ஜெர்மனியைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் என 10 பேர் சிறிய ரக விமானத்தில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் சிதறிய உடல்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். மெலிசா புயல் கரையை கடக்கும் போது கரிபியன் தீவு நாடான ஜமைக்காவில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. கடலில் அலைகளின் வேகம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மெலிசா புயல் காரணமாக கியூபாவில் பலத்த காற்று வீசியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலில் அலையின் வேகம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் காற்றின் வேகம் காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். இதனிடையே கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் விளையாட உள்ள இந்தியாவின் பிளேயிங் 11-ஐ முன்னாள் வீரர் பார்த்திவ் பட்டேல் கணித்துள்ளார். அவர் தேர்வு செய்த இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், சிவம் துபே, நிதிஷ் ரெட்டி, பும்ரா, அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியிலிருந்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜம்பா விலகிய நிலையில் மாற்று வீரராக தன்வீர் சங்கா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆடம் ஜம்பாவின் மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்க இருப்பதால் அருகிலிருந்து கவனிக்கும் பொருட்டு போட்டியிலிருந்து விலகியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் சமபலம் பொருந்திய அணிகள் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. ப்ரோ கபடி தொடரில் நேற்று நடைபெற்ற 3வது எலிமினேட்டர் சுற்றில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 46-39 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. புரோக்கோட் என்ற பெயரை திரைப்படத்திற்கு பயன்படுத்த ரவிமோகன் ஸ்டுடியோவுக்கு இடைக்கால தடை விதித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். இந்த தலைப்புக்கு எதிராக இதே பெயரில் மதுபானம் தயாரித்து வரும் இண்டோஸ்பிரிட் பேவரேஜஸ் என்ற நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வணிக சின்ன மீறல் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு குமரவிடங்கை பெருமாளுக்கும் தெய்வானை அம்மனுக்கும் இடையே தோல் மாலை மாற்றும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி குமரவிடங்க பெருமானை தெய்வானை அம்பாள் 3 முறை சுற்றி வந்ததை தொடர்ந்து நடைபெற்ற மாலை மாற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். முருகன் வள்ளி தெய்வானையுடன் மணக்கோலத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்.
நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் உள்ள சிங்காரவேலவர் கோயிலில் கந்த சஷ்டியை முன்னிட்டு திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. சிங்காரவேலவர் தெய்வானை திருக்கல்யாணத்திற்கு பக்தர்கள் சீர்வரிசை கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் முருகப்பெருமானுக்கு தெய்வானை திருக்கல்யாண காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது. தெய்வானை முருகப்பெருமானை 3 முறை வலம் வரும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்பொழி திருமலை குமாரசாமி கோயிலில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு பக்தர்களின் கும்பிடு சரணம் வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் திருமலை குமரன் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்தியாவில் ChatGPT Go சப்ஸ்கிரிப்ஷனை ஓராண்டுக்கு இலவசமாக வழங்கப் போவதாக OpenAI நிறுவனம் அறிவித்துள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் புதிதாக சைன் அப் செய்யும் பயனர்களுக்கு மட்டும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.